இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுமங்கலி பூஜைங்கிறது தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிற ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் முக்கியமான ஒரு பூஜை. என்னதான் உன் புருஷன் உன்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவரு நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீ பூஜை பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நீ பண்ற பல விஷயங்கள் பிடிக்காம இருந்தாலும் கட்டின புருஷனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே நீ இத பண்றது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த குணம் எல்லாருக்கும் வராது. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மித்ராவும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். இல்ல மித்ரா? இந்த பாட்டுக்கு வர வேலையே இல்ல. கொஞ்ச நாளா எதுக்கு எடுத்தாலும் பாரதி அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லி சொல்லி பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாரதி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, பூஜையை ஆரம்பிச்சிடுமா? சரிங்கம்மா. சாமி, பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கு, அதனால கேட்டேன். முதல்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூக்கள் தூவி மந்திரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அம்மனுக்கு நேர்த்தி கடனா 108 தேங்காய் உடைச்சிட்டு கோயில சுத்தி வந்து 3 முறை குளத்துல முங்கி எழுந்து தாலியில குங்குமம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 9 சுமங்கலிகளுக்கு பட்டு புடவையும் குங்குமம் மஞ்சள் பூ பழம் இதெல்லாம் தட்டுல வச்சு கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இதுதான் இந்த கோயிலோட வழக்கம். ரொம்ப சந்தோஷம் சாமி. பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுங்க. ஆகட்டுமா? பாரதி, அதான் சாமி சொல்லிட்டாருல்ல, நீ சீக்கிரமா பூஜையை ஆரம்பி. சரிங்கம்மா. பாரதி, அம்மனை நல்லா வேண்டிக்கோ. பிரிஞ்சிருக்கிற உன் புருஷன் சீக்கிரமே உன் கூட வந்து சேர்ந்துருவாரு. மத்தவங்களுக்கு வேணா இது புரியாம இருக்கலாம், ஆனா உனக்கும் எனக்கும் உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும். என்ன நான் சொல்றது சரிதானே? ஏண்டி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் பாரதி கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது உனக்கு பொறுக்காதா? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்கம்மா. பாரதி, ஒரு நிமிஷம். ஆமா, உன் கழுத்துல இருந்த தாலி செயினுங்க காணோம். நான் இப்பதான் கவனிச்சேன். அட ஆமா. அட கடவுளே, நான் இத கவனிக்கவே இல்லையே. அதான் பாரதி ஒரு மாதிரியா இருந்தாலும். பாரதி, உன் கழுத்துல இருந்த தாலி செயின் எங்க? பாரதி, பாட்டி தான் கேக்குறாங்கல்ல. பெரியவங்க உன்னை பிடிக்காதவங்களா இருந்தாலும் நீ பண்ற சுமங்கலி பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. தாலி எங்கன்னு பதில் பேசு. இப்படி கல்லு மாதிரி நிக்கிற. ஏன் மித்ரா, இப்ப எதுக்கு நீ இப்படி பேசுற? இத பாரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாரதி, என்னாச்சு பாரதி? பாரதி, ஏதாவது பிரச்சனையா? நீ தாலி இல்லாம இருந்து நான் பார்த்ததே இல்லையே. பாரதி, என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. கோயிலுக்கு வர வழியில என் தாலி திருடு போயிருச்சு.